வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 28,000ல் ஒரு பட்ஜெட் பிளான் சொல்லுங்கள், எவ்வளோ சேவ் பண்ணலான்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ மந்த்லி 28,000ல் 20%, அதாவது 5,600 ரூபாய் அவங்க வந்து சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற 22,400 ரூபாய்க்கு தான் நான் பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நம்ம கம்பல்சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா, ஹவுஸ் ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், எமர்ஜென்சி அமௌண்ட், இதெல்லாம் தான் நான் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஹவுஸ் ரெண்ட் நான் 4,000 போட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களுக்கு ரெண்ட் ஹவுஸ் இல்லாமல் ஓன் ஹவுஸாக இருந்தது அப்படின்னா இந்த 4,000 ருபீஸ் அப்படியே அவங்களோட சேவிங்ஸில் போகும். செகண்ட் ஒன் ஸ்கூல் ஃபீ போட்டிருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் அவங்க மந்த்லி 2,000 எடுத்து வைக்கணும். இன்கேஸ் அவங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 2,000 ருபீஸும் அவங்களுக்கு சேவிங்ஸில் போகும். தென் எமர்ஜென்சி 1,000 ருபீஸ் எதுக்கு அப்படின்னா, நமக்கு எப்போவுமே எமர்ஜென்சி மந்த்லி எமர்ஜென்சி வருமா, சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டுமே நமக்கு சேவிங்ஸில் தான் போகும். இது எல்லாமே அவங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ். இப்போ டெய்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வெஜிடபிள் கொடுத்துருக்கேன். வெஜிடபிளுக்கு 2,000 நான் ஒதுக்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் அந்த மாதிரி நான் ஒதுக்கியிருக்கேன். இப்போ இந்த 500 ரூபாயிலிருந்து வாரம் ஒரு 50 ரூபாய் நம்ம அதில் மிச்சம் பிடிச்சோம் அப்படின்னா, காய் வாங்குற அந்த 500 ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபாய் வரைக்கும் நம்ம மிச்சம் பிடிச்சோம் அப்படின்னா மாதத்துக்கு நம்ம 200லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் இதில் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் நான் 1 லிட்டர் போட்டிருக்கேன். பெர் டே 1 லிட்டர் 50 ரூபாய். ஸோ 30 நாளைக்கு 1,500 ரூபாய் போட்டிருக்கேன். இதுலேயுமே நம்ம சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. நம்ம 30 நாளும் ரெகுலராக ஒவ்வொரு லிட்டர் வாங்கிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம இப்போ ஒரு நாள் வாங்குவோம், நமக்கு ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா பால் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த நாள் வாங்க மாட்டோம், அதுக்கு அடுத்த நாள் தான் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு 200லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேன் 30 ரூபாய். 30 நாளைக்கு 30 கேன் போட்டிருக்கேன். ஸோ 900 ரூபாய் போட்டிருக்கேன். நம்ம டெய்லி ஒரு கேன் தண்ணி வாங்குவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 20 லிட்டர் தண்ணி நம்ம ஒரே நாளில் குடிச்சிருவோமா? ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலினா கூட கண்டிப்பாக ஒரே நாளில் குடிச்சு முடிக்க முடியாது. ஸோ 2 days ஒன்ஸ் தான் நம்ம தண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 18 கேன் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு 550 ரூபாய் தான் உங்களுக்கு வரும். அதில் மீதி 450 ரூபாய் நமக்கு லாபமாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 500 போட்டிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ வாரத்தில் ஒரு நாள் கீரை வாங்குகிறோம் இல்லை மஷ்ரூம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த அமௌண்ட்டு தனியாக ஒதுக்கியிருக்கேன். அது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்கல்ல, ஸோ நம்ம வீட்டு முன்னாடியே வாங்குற மாதிரி. ஸோ அதுக்கு தனி அமௌண்ட்டு இதை நான் ஒதுக்கியிருக்கேன். இதுலேருந்தும் நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஒரு கீரை கட்டு 20 ரூபாய், இல்லை ஒரு மஷ்ரூம் 50 ரூபாய் ஒரு பாக்கெட் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் வாங்க போகிறோம். ஒரு 70 ரூபாய்க்கு வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆகும்? 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ள ஆகும். ஸோ அப்போது 500 ரூபாயில் 300 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி 200 ரூபாய் அதுவுமே நமக்கு லாபம் தான். ஸோ இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து நமக்கு 1,200 ரூபாய் ஒரு மாதத்துக்கு தாராளமாக சேமிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 2,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். 2,000 ரூபாய் வாரத்துக்கு 500 ரூபாய் மாதிரி 2,000 ரூபாய் நான் ஒதுக்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சேவிங்ஸ் அமௌண்ட் நான் எதுவுமே போடலை. ஏன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் அதிகமாக தான் 2,000 அதிகமாக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேருந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நான்வெஜ் பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த் 1,500 ரூபாய் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா 4 வாரத்துக்கு அப்போது 1,200 ரூபாய் தான் வரும், 300 ரூபான்னு வச்சா கூட. ஸோ மீதி 300 ரூபாய் நம்ம சேவிங்ஸில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன போட்டிருக்கேன்னா மொபைல் போட்டிருக்கேன். மொபைல் ரீசார்ஜ் தானே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 600 ரூபாய், ஒருத்தருக்கு 300 ரூபாய், இன்னொருத்தருக்கு 300 ரூபாய், 600 ரூபாய் அவங்க இது பண்ணிக்கலாம். அதில் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ரைஸ்க்கு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் மாதம் ஒரு 15 கிலோ அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி 60 ரூபான்னு வச்சா கூட உங்களுக்கு 900 ரூபாய் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் 100 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்ரோசரி ஐட்டம் வாங்கும்போது ஒரு 200லேருந்து 300 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக அதில் மிச்சம் பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரண்ட் பில், இதில் நம்ம எந்த சேவிங்ஸும் பண்ண முடியாது. நான் 450 தான், கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது 2 months ஒன்ஸ்னால நான் ஒரு மாதத்துக்கு 450 ரூபாய் போட்டிருக்கேன். அதே மாதிரி பெட்ரோல் 900 ரூபாய் போட்டிருக்கேன். கேஸ் 500 ரூபாய், கேபிள் 150 ரூபாய். இதெல்லாம் கண்டிப்பாக இவ்வளோ தான் வரும். ஸோ அதனால் அதை நான் அப்படியே வச்சிட்டேன்.
இதுக்கு மேல இத கம்மி பண்ண முடியாது. இது ஜாஸ்தி வேணா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்ரோல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட யூசேஜ பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ இதுலருந்து நம்மளால இவ்ளோ தான் சேவ் பண்ண முடியும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு ரூ. 400 சேவ் பண்ணலாம். இவ்ளோ தான் இதுலருந்து நம்மளால சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ். இது என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, இப்ப பசங்க இருக்காங்க, ஹேர் கட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு நம்ம அமௌண்ட் ஒதுக்கி தான் ஆகணும். இப்போ 2 பசங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னா, அவங்க 3 பெர்சன்ஸ் ஆச்சு. ஸோ நான் ரூ. 300 ஒதுக்கியிருக்கேன். இப்ப 2 பசங்க இல்ல 1 பையன் தான் அப்படின்ற பட்சத்துல, அவங்களுக்கு வந்து ரூ. 100 மிச்சமாகும். இல்ல 2 பொண்ணுங்க தான் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரூ. 200 மிச்சமாகும். அது வந்து அவங்களோட இத பொறுத்தது. நெக்ஸ்ட் ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பா வெளியில போய் சாப்பிடுவோம். சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதனால நான் அதுக்கு தனியா ₹1000 நான் ஒதுக்கியிருக்கேன். அதுலேருந்து நம்மளால எந்த சேவிங்ஸும் பண்ண முடியாது. நான் ஹோட்டலுக்கே போமாட்டேன். நான் வீட்ல இருந்தே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரூ. 1000 மிச்சம் பண்ணலாம். பட் பசங்களுக்காக கொஞ்சம் நம்ம வெளியிலயும் போணும். ஸோ அதனால இந்த ₹1000 நான் ஹோட்டலுக்காக நான் ஒதுக்கியிருக்கேன். இப்போ டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 20% சேவிங்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ரூ. 5600 ப்ளஸ் இதெல்லாம் இந்த பட்ஜெட்லேருந்து நீங்க மிச்சம் பண்ற அமௌண்ட் சேர்த்தீங்க அப்படின்னா ரூ. 2000 வரும். ஸோ மொத்தமா ரூ. 7600 நம்மளோட எவ்ரி மந்த் சேவிங்ஸ் அமௌண்ட்ல வரும். நீங்க ஹவுஸ் ரெண்ட் எல்லாம் குடுத்து இதே மாதிரி பட்ஜெட் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால ரூ. 7600 சேர்த்து வைக்க முடியும். இதுவே நீங்க ஓன் ஹவுஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓன் ஹவுஸ் ரெண்ட் ஹவுஸ்க்கான அந்த ரூ. 4000 உங்களுக்கு மிச்சமாகும். இந்த ரூ. 7600 கூட இந்த ரூ. 4000 சேர்த்தீங்கன்னா, ரூ. 11,600 உங்களால சேர்த்து வைக்க முடியும். அதுவே உங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் எதுவும் இல்ல அப்படின்னா, ஹவுஸ் ரென்ட்டுக்கான அமௌண்ட் பிளஸ் ஸ்கூல் ஃபீஸ்க்கான அமௌண்ட் இது 2மே சேர்த்து இந்த ரூ. 7,600 கூட சேரும்போது கிட்டத்தட்ட ரூ. 13,000 உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ₹1000 போட்டிருக்கோம்ல. எவ்ரி மந்த் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போமா அப்படின்னா, இல்ல. நீங்க அந்த எமர்ஜென்சி அமௌண்ட்ட மட்டும் இந்த ரூ. 7,600 கூட சேர்த்தீங்க அப்படின்னா, ரூ. 8,600 வரும். ஸோ கண்டிப்பா உங்களால ஒரு மாசத்துக்கு 13,000லிருந்து 14,000 வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும். நீங்க ஓன் ஹவுஸ்ல இருக்கும் பட்சத்துல, உங்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் பட்சத்துல, உங்களால கண்டிப்பா இத சேவிங்ஸ் பண்ண முடியும். இவ்ளோ அமௌண்ட் உங்களால கண்டிப்பா சேர்க்க முடியும். ஸோ டோட்டலா ரூ. 28,000லிருந்து நீங்க எவ்ளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, ரூ. 13,000 கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியாவே நீங்க நெறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கேர்ள் சேவிங்ஸ் வீடியோஸ், பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி நெறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் அண்ட் திங்கிங் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி வேற மெத்தட் அண்ட் ஐடியாஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எனக்கு அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அத ஃபாலோ பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.